நீ இந்த ஊர் தானடா? கத்திக்கு கத்தி, சண்டைக்கு சண்டை, ஒண்டிக்கு ஒண்டி. வரியா? டேய், இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம். பாக்குறியா? இந்த பக்கம் இந்தியன் சைட்லேருந்து பார்த்தோம்னா டே 3 மேலே இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா தொடக்கூட முடியாது ஸ்பின்னர்ஸ் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இந்தியன் டீமோட கண்டிஷன். அந்த பக்கம் பேஸ்பால் கண்டிஷன் நீங்கள் எந்த டேல போட்டாலும் போட்டு அடிக்க தாண்டா போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கிலாந்து டீம் வரப்போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பற்றி அப்டேட்ஸ் யார் யாரெல்லாம் அவைலபிள் அந்த பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா விராட் கோலி விளையாட போகிறது கிடையாது. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நாங்கள் எதுவும் பண்ணலையா, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. விராட் கோலியே தான் அவரே தான் வந்து கேட்டார். எல்லாருக்கிட்டையும் செலக்டர்ஸ்ட்டை கேட்டார், ரோஹித் சர்மாட்ட கேட்டார், பிசிசி மெம்பர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரே தான் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கேட்டு இந்த லீவை வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. நாங்களாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் இப்படி சொன்னார். அதுக்கு நாங்கள் அப்படி சொன்னோம், நாங்கள் வேற ஏதோ சொன்னோம், தயவு செஞ்சு யார்ட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு பேராகிராஃபாகவே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது மும்பை இந்தியன்ஸ் அந்த பக்கம் ரோஹித் சர்மா. ஸோ இது தேவையில்லாமல் எங்களையும் நடுவில் கோத்து விட்டுறாதீங்க. ஸோ எந்த ஒரு காரணமும் கிடையாது. அவர் கேட்டார் வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக. அதனால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சுக்கு மட்டும் இல்லை மீதி மேட்சஸ்லாம் வந்துடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு 2 மேட்சுக்கு யாரை எடுப்பாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான பேச்சுக்கள் இருந்தால். குறிப்பாக ருத்ராஜ் கேக்வாட் அவரோட இன்ஜுரி அப்டேட் எதுவும் பெருசாக தெரில. பட் நிறைய பேர் அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நிறைய போயிட்டு இருந்தது. பட் மேஜராக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் படி என்ன வந்துச்சுன்னா சஃப்ராஸ் கானோ இல்லை வந்து ரஜத் பத்திதாரோ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ரஜத் பத்திதாரை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சஃப்ராஸ் கானோ என்னன்னு தெரியல, பாவம் அவரு ரொம்ப நாளாக டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆவரேஜெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் அவர் எடுக்கல, பட்டிதாரா தான் எடுத்திருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரஜத் பத்திதார் பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஆல்ரெடி ஸ்ரேயஸ் ஐயர் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு அந்தளவுக்கு நல்ல ஃபார்மில் இல்லை டெஸ்ட் மேட்ச்சில். பட் இருந்தாலும் இந்த சீரீஸில் வந்து கன்ஃபார்மாக வந்து அவருக்கு மேபி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியன் கண்டிஷன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் பெருசாக வந்து இங்கிலாந்து சைடில் வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கே. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை. ஸோ இது மேபி பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறி ஸோ அவர் எனக்கு தெரிஞ்ச பிளேயிங் லெவலில் இருக்கிறது அந்த நம்பர் 4 ஸ்லாட்டில் விராட் கோலி பிளேஸில் மேபி அவர் வருவார் அப்படிங்கிறக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியன் கண்டிஷன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவுன்ஸ் இருக்காது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா ஈஸியாலாம் இருக்காது. அது ஃபஸ்ட் மேட்ச் ஹைதராபாத் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஃபஸ்ட் அந்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஒரு பவுன்ஸ் வரும். ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அந்த நியூ பாலை தாண்டி பெருசாக அந்த ஹெல்ப்புமே கிடையாது. சொன்னால் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் மேபி அந்த விராட் கோலி ஸ்லாட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. ஸோ பத்திதார் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் தான். அது இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து விக்கெட் கீப்பராக வந்து இந்த 5 டெஸ்ட் மேட்சுக்குமே வந்து இருக்க போகிறது கிடையாது. ஆஸ் அ பேட்டரா மிடில் ஆர்டரில் மட்டும்தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் டிராவிட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் நல்லா தான் பண்ணாரு. பட் இருந்தாலும் 2 டெஸ்ட் மேட்ச் அவர் கண்டினியூஸாக சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணும்போது லைட்டாக அவருக்கு நிகழ் இருந்ததுனால வந்து 5 டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறனால எதுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனாகவும் சொன்னார். அது கூடவே இந்தியன் பிச்சர்ஸ் அப்படிங்கிறனால பெருசாக வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் இருக்காது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் போட போகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஸ்டெம்பராக இருந்தால் ஒரு ப்ரொஃபஷனல் விக்கெட் கீப்பராக இருந்தால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெம்பிங். ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஜுரல் இருக்காரு, அது கூட பார்த்தீங்கன்னா வந்து சிக்கந்தர் பரத்தும் இருக்காரு. ஸோ 5 மேட்ச் அப்படிங்கிறனால மாற்றி தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஒரு சைடில் கேஎல் ராகுலோட ஒர்க் லோட் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்கலாம். இன்னொரு சைடில் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஒரு மச் பெட்டர் விக்கெட் கீப்பரை பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசன்னாலையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ கன்ஃபார்மாக இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாக கீப்பிங்கே கிடையாது. ஸோ ஒன்லி பேட்டிங் ஃபார் கேஎல் ராகுல். ஸோ இந்த ஒரு ரீசனால் சிக்கந்தர் பரத் இல்லை த்ருவ் ஜுரல் ஸோ கன்ஃபார்மாக 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து இங்கே ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உருவாயிருக்கு. ஸோ மேஜராக வந்து சிக்கந்தர் பரத்துக்குள்ளே தான் போவாங்க அந்த ஆப்ஷன். மேபி ஒரு 2-3 மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜுரலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் 2 மேட்சுக்கு விராட் கோலி இல்லை அப்படிங்கும்போது அவர் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் கன்ஃபார்மாக வந்து எக்ஸ்ட்ரா சான்சஸ் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்தவரை பிளேயிங் லெவலை பற்றி பார்த்தோம்னா ஸோ ரோஹித் சர்மா ஆஸ் ஓப்பனராக பார்த்தீங்கன்னா இருப்பார். அந்த நம்ம கூட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் சீல் ஆயிட்டார். ஸோ சுக்மன் கில்ல எனக்கு தெரிஞ்சு வந்து டாப்பில் அந்த சான்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சுக்மன் கில்ல அந்த நம்பர் 3 ஸ்லாட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து வச்சு பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஓப்பனிங் அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் ஸோ கன்ஃபார்மாக கில்லு பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல வர மாதிரி தான் இருக்கும். மேபி
இன்னொரு ஆப்ஷனாக ஏதோ பார்த்தாங்கன்னா ரஜத் பத்திதேரா பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 3ல மேபி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் லைட்டாக இருக்குது. நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வர மாதிரி இருக்கும். ஒருவேளை அவர் வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கில்ல நம்பர் 3ல ஆர வச்சுட்டு பத்திதேரா பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 4ல் ஆர வைக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் 5ல கேஎல் ராகுல், நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் கேஎஸ் பரத் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பர் 7ல பார்த்தீங்கன்னா ஜடேஜா, 8ல அஸ்வின், 9ல பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், அண்ட் தென் 10ல பும்ரா, அண்ட் தென் 11ல சிராஜ். ஸோ மொத்தம் 3 ஸ்பின்னர்ஸ் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் போக போகுது. என் பேட்டிங் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. கடைசி 2 பேர், அதாவது பும்ரா அண்ட் தென் சிராஜ், இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் கொஞ்சம் வீக். மற்றபடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணாங்கன்னா சுக்மன் கில் அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் இந்த 2 பிளேஸில் தான் 3-4ல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களே தான் வச்சு ஆடி ஒரு சான்ஸ் மேபி பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா பெருசாக வந்து ஹார்ட் கண்டிஷன்லாம் இல்லை, ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அடிக்கிற. ஒருவேளை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா பத்திதேரா நம்பர் 3லையும் நம்பர் 4ல் கேஎல் ராகுலும் ப்ரொமோட் பண்ணிட்டு டீமில் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி இதுவே எனக்கு டவுட்டு தான் நடக்குமா அப்படிங்கிறது. ஸோ கில் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் தான் போகிற மாதிரி இருக்கும் மெயின் சான்ஸாக. ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா வந்து மேபி அந்த பிளேஸில் கை வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி மிச்சம் இருக்கிற பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான், துருவ் ஜுரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் இருக்காரு, அண்ட் தென் குல்தீப். மேபி அடுத்த மேட்ச்சில் இவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து அந்த சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மேட்சை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி எந்த சேஞ்சஸும் வராதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடில் நம்ம பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் இருக்கிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து அந்த ஹெல்ப் இருக்கும். அதை ஹெல்ப் பண்ணால் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு இருக்கும். அது நியூ பாலாக இருந்தால் கொஞ்சம் இருக்கும் மேபி. அது நியூ பாலாக இருந்தால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சீம் ஆகும். ஸோ அதை தாண்டி டே 3, டே 4, டே 5லாம் வந்துருச்சுன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து சுத்தமாக வந்து அதான் பேக் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் மேட்ச் எங்கேயும் அங்கே வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். டே 3லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் டாமினன்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு தான் பிச்சு. மேபி இந்த காரணத்தாலேயே இந்தியா மேபி வந்து சேசிங் பண்ணுறதை தாண்டி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நாம் அடிச்சுட்டு ஒரு நல்ல டோட்டலில் செட் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாண்டை வந்து ஆற விட்டு மறுபடியும் நான் ஒரு ஸ்கோரை செட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாஸாக இருந்தால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோரே வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 404 இருக்குது. அதே போக போக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கோர் அப்படியே கம்மியாகிட்டே வருது. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 377, ஃபோர்த் இன்னிங்ஸில் ஆவரேஜ் ஸ்கோர் 131 தான். ஏன் அப்படின்னா நிறைய மேட்ச் 4வது இன்னிங்ஸே நடக்கிறது இல்லை. 3வது இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மேட்ச் முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சோட இது போகுது. அது ஹையஸ்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 687, 687 ரன்னு. அதே சமயத்தில் லோவஸ்ட் டோட்டலும் பார்த்தீங்கன்னா இருக்குது 127 தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்லா பேட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் பெருசாக செட் பண்ணிவிட்டு அவங்க மேலே ப்ரெஷரை போட்டு கொஞ்சம் டே 4, டே 5ல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் நம்ம ப்ரெஷர் போட்டு இன்னும் அந்த ரன் ஸ்கோரையும் போட்டு மொத்தமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வெதரை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மழை பெருசாக வர மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இந்த சீரியஸில் உங்களுக்கு தெரிஞ்சு யார் வந்து மோஸ்ட் ரன் கெட்டராக இருப்பாங்க, அதை தாண்டி மோஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்லாம் சொல்லவே வேணாம். அதான் தெரியுது, ஜடேஜா, அஸ்வின், அவ்வளோதான். ஃபஸ்ட் மேட்ச் அவன் 6 விக்கெட்டு, 2வது மேட்ச் இவன் 6 விக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களே பங்கு போட்டு பிரிச்சுப்பாங்க. பாவம் பும்ராவும் சிராஜும் இவங்க தான் மிச்ச மீதி ஏதோ கொடுத்தா தான் உண்டு. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான் அவங்க எல்லாமே. ஃபஸ்ட் மேட்ச்சில் மேபி பிளேயிங் லெவலில் உங்களுக்கு யாராவது சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இங்கிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் என்னன்னா ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச அவங்க மெயின் டாமினன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸ்பின்னர்ஸ் பெருசாக யாருமே எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாருமே இல்லை. ஓரளவுக்கு இதோ இப்போ தான் வந்து உருவாயிட்டு இருக்காங்க நம்ம நிலமையில தான் இருக்காங்க. அண்ட் தென் பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் இருக்காரு. அண்ட் தென் கேப்டனாக இருக்க போகிறார். இன்னொரு நெகட்டிவ் ஃபேக்டர்னா ஹாரி ப்ரூக் பிளேயிங் லெவல்லாம் பேரை கொடுத்துட்டு எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பாதியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டாக கிளம்பிட்டார் ஊருக்கு இங்கிலாண்டுக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இல்லாதனால மேபி அந்த பிளேஸ் கொஞ்சம் லைட்டாக இங்கிலாந்து சைட்லேருந்து வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக மாறிடுச்சு. ஸோ அதை தாண்டி பெருசாக எதுவும் கிடையாது. பேட்டிங் ஓகே, பட் பவுலிங்கில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டே 3க்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸை வச்சு அந்த அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே இங்கிலாந்து அந்தளவுக்கு வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. பட் இந்த தடவை யாருமே இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து பெரிய நெகட்டிவாக தெரியுது.